ஒரே கட்டமாக ஒரு தேர்தலை நடத்த முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனம் உண்மை. மாநில அரசுகளை எல்லாம் கலைத்து விட்டு ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே மதம், ரேஷன் கார்டு எல்லாமே ஒன்றாக மாற்றுவது என்பது மாநிலத்தின் அடையாளங்களை அழிப்பதற்குத்தான் பயன்படுமே தவிர இந்த நாட்டின் ஒற்றுமைக்கு நிச்சயமாக பயன்படும். மக்கள் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். மத்தியிலே இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி ஒன்றிய அரசாங்கத்திலே மாற்றப்படும். ஒரு மக்களை, மாநிலங்களை மதிக்கக்கூடிய, மாநில உரிமைகளை மதிக்கக்கூடிய, சாதாரண சாமானிய விவசாயிகளாக இருக்கட்டும், மீனவர்களாக இருக்கட்டும், தொழிலாளர்களாக இருக்கட்டும், அவங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசு உருவாகும். அப்பொழுது இந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி தருவோம் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கை குழுவை அணுகிறார்கள். பிரதமர் உரை அப்படிங்கிறத விட தொடர்ந்து பிரதமராக இருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய சாதனைகள், தான் செய்ய இருக்கக்கூடிய விஷயங்களை முன்வைத்து பேச வேண்டும். அதை விட்டு மறுபடியும் எதிர்கட்சிகளை விமர்சனம் செய்வதிலேயே நேரத்தை அவர் அதிகமாக செலவழிக்கிறார். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக நீங்க ஆட்சியில இருக்கீங்க, நீங்க என்ன செய்ய வேண்டும், செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பற்றி பேசுவதை விட்டு 60 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த விஷயங்கள் அதையும் மாற்றி உண்மைக்கு புறம்பாக தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை பிஜேபி வழமையாக வைத்துக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் பிரதமர் அவர்களும் செய்திருக்கிறார். சண்டிகர் மேயர் தேர்தல் நடந்த அந்த பிரிவு பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீதிமன்றம் அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சில நேரங்களில் நீதிமன்றங்கள் நியாயத்தை சொல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது. அது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். ஆளுங்கட்சி இன்று மத்தியிலே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் எப்படி தேர்தல்களை நடத்துகிறது, எப்படி எந்த அளவுக்கு ஜனநாயகத்திலே நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரே தேர்தல் என்று அவங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆனால் இந்த தேர்தல் 7 கட்டமாக நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது 7 கட்டம் என்பதையும் ஒப்பிட்டு சொல்றேன். இல்லைங்க, ஒரே கட்டமாக ஒரு தேர்தலை நடத்த முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனம் உண்மை. பாராளுமன்ற தேர்தலையே ஒரே நாளிலே நாடு முழுவதும் நடத்த முடியாது. அதையே பல்வேறு கட்டங்களாக நடத்த வேண்டிய ஒரு நிலையில இருக்கும் பொழுது மாநில அரசுகளை எல்லாம் கலைத்து விட்டு ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே மதம், ரேஷன் கார்டு எல்லாமே ஒன்றாக மாற்றுவது என்பது மாநிலத்தின் அடையாளங்களை அழிப்பதற்குத்தான் பயன்படுமே தவிர இந்த நாட்டின் ஒற்றுமைக்கு நிச்சயமாக பயன்படும். மக்களுடைய ஆசையை தூண்டக்கூடிய விதமாக தான் தேர்தல் அறிக்கையை உருவாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை மேற்கோள் காட்டி இல்லைங்க, அது எந்த திரைப்படம்லாம் எனக்கு தெரியாது. நான் ஒண்ணு கேட்கிறேன், மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன? அப்ப அவங்க தேர்தல் அறிக்கையில எதை முன்வைக்கிறாங்க? அவங்க தேர்தல் அறிக்கையில ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க, மத அரசியலையும் காழ்ப்புணர்ச்சிகளை உருவாக்கக்கூடிய விஷயங்களையும் முன்வைக்கிறார்கள். ஒரு சாதாரண சாமானிய மனிதனுக்கு இருக்கக்கூடிய கனவுகள், படிக்கணும், வேலை கிடைக்கணும், வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனா எங்களுடைய தேர்தல் அறிக்கையில கல்வி, அடிப்படை சுகாதாரம், அதை தாண்டி வேலை வாய்ப்புகள், எல்லோரும் சமமாக சமூக நீதியோடு வாழ வேண்டும், இதெல்லாம் ஒரு அடிப்படையில மனிதனுடைய ஆசைகள், கனவுகள், நியாயமான கோரிக்கைகள். இதைத்தான் நாங்க முன்வைக்கிறோம். இது அவங்களுக்கு தெரியாது, அதனால அவரால் புரிஞ்சுக்க முடியாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.